Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட், அதாவது பெண்டிங் பேலன்ஸ் பில். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது எந்த பில்லுக்கு எவ்வளோ நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ நம்ம இன்னும் தரணும், எந்த பில்லுக்கு எவ்வளோ பேலன்ஸ், டோட்டலாக எவ்வளோ பேலன்ஸ் தரணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம செக் பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோவில் நான் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் பெண்டிங் தியரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதனுடைய ப்ராக்டிக்கல் இப்போ பார்க்கலாம். அதாவது பேயபிள் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிசீவபிள், சேல்ஸ் அண்ட் ரெசிப்ட்ஸ், அதாவது ரிசீவபிள்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட், பேயபிள் எப்படி பண்ணணும், அது அந்த ரிப்போர்ட்டை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு போங்க. கம்பெனியில் போயிட்டு ஃபீச்சர்ஸ் F11 அதை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். அக்கௌண்டிங், அதில் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட்டில் போயிட்டு லெட்ஜர், அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் லெட்ஜர் போனீங்கன்னா லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் கீதா என்டர்பிரைசஸ் அப்படின்ட்டு நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். பாருங்கள், அது அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார், ஏன்னா பர்ச்சேஸ் பார்ட்டினால சன்ட்ரி கிரெடிட்டார். நீங்கள் அதுவே கேட்குது பாருங்கள், மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படின்னு கேட்குது. அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பில்லுக்கும் எவ்வளோ அப்படின்றது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ்க்கு போயிடலாம். வவுச்சர்ஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்ச்சேஸ் போட போகிறோம். பர்ச்சேஸ் F9 கொடுத்துக்கோங்க. இதில் கண்ட்ரோல் H கொடுத்து ஆஸ் வவுச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்னு கேட்குது இல்லையா, அதில் சும்மா 100 அப்படின்னு கொடுத்துக்கலாம். டேட் 15 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே 15 மே மந்த். இப்போ பர்ச்சேஸ் நம்ம போடலாம். கீதா என்டர்பிரைசஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, பர்ச்சேஸ் பார்ட்டி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10,000க்கு நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே கேட்குது பாருங்க, நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 100 அந்த பில் நம்பர், நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்க, பில் நம்பர் இது 100, 10,000 அது கொடுத்துக்கோங்க. இது எப்படின்னா இது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கண்ட்ரோல் ஏ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். 15ல ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம இப்போ பேமெண்ட் பண்ணுறோம். இப்போ பேமெண்ட் என்ட்ரியில் நான் 16ல சம் அமௌண்ட் பே பண்ணுறேன். இப்போ கேஷாக நான் பே பண்ணுறேன். அதனால கேஷ் கொடுத்துட்டு யாருக்கு நான் பே பண்ண போகிறேன்னா கீதா என்டர்பிரைசஸ், அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறேன்னா ஒரு 5,000 பே பண்ணுறேன். இது பார்த்தீங்களா அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கேட்கும். எந்த பில்லு பார்த்தீங்களா, நம்ம பில் நம்பர் கொடுத்துருந்தாலும் 100, அது பில் டேட்டு 15, 10,000, அதுக்கு 5,000 அமௌண்ட் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பெய்டு அமௌண்ட் rupees 5,000 to Geeta Enterprises. கீதா என்டர்பிரைசஸ்க்கு 5,000 நம்ம அமௌண்ட் பே பண்ணிருக்கோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் அவுட்ஸ்டாண்டிங்னு கேட்கும். இது பர்ச்சேஸ்க்கு பே பண்ணுறோம். ஸோ இது பேயபிள்ஸில் பார்க்கணும். பாருங்கள், கீதா என்டர்பிரைசஸ் இருக்கா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பர்ச்சேஸ் 15ல 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் ஒரு 5,000 கொடுத்துருக்கோம். பெண்டிங் பாருங்கள், பெண்டிங் அமௌண்ட் 5,000 அப்படின்னு வந்துருச்சுங்களா. இதே நான் இன்னும் 5,000 பே பண்ணிடுவேன். பேமெண்ட் அது 17ல நான் பேமெண்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு கேஷாக பே பண்ணுறேன். இன்னும் 5,000 பெண்டிங் இருக்குது, அது பே பண்ணிடுவேன் 5,000. இதுவும் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். பில் நம்பர் 100, 5,000 பே பண்ணிட்டேன். பெய்ட் rupees 5,000 to Geeta Enterprises for bill number 100. அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க,
டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இதில் அவுட்ஸ்டாண்டிங், இதில் பேயபிள். இப்போ வந்து கீதா என்டர்பிரைசஸ் நமக்கு வராது, ஏன்னா ஃபுல்லாக நான் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். இதை வந்து எங்கே செக் பண்ணணும்னா அக்கௌண்ட் புக்ஸ், அதில் லெட்ஜர் போயிட்டு இதில் கீதா என்டர்பிரைசஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நில் பேலன்ஸ் வருதா, பாருங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் 0. நான் வந்து அமௌண்ட்டு ஃபுல்லாக பே பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா 15 19 வரைக்கும் பாருங்கள். 10,000க்கு 15 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 16 ஒரு பேமெண்ட் 5,000 கொடுத்துருக்கேன். அப்புறம் 17 வந்து ஒரு 5,000 கொடுத்துட்டேன். பேலன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து நில் பேலன்ஸ் வந்தாக்கா நம்ம வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் புக்ஸில் லெட்ஜரில் போய் கொடுத்தோன்னா வரும். பெண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங்கில் பேயபிள், இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி வந்தால் பேயபிளில் பார்க்கணும். இதே வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு எனக்கு ரெசிப்ட் வந்திருக்குன்னா அது ரிசீவபிளில் பார்க்கணும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.